இலங்கையின் கடந்த காலத்தின் கொடூரமான கருப்பு பக்கங்களின் சொந்தக்காரர் என்று அழைக்கப்படும் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறையில் கடந்த 2 தசாப்தங்களாக அசைக்க முடியாத சக்தி என்று வர்ணிக்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஒரு சாதாரண இராணுவ அதிகாரியாக தனது பயணத்தை தொடங்கி நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் புலனாய்வு தகவல்களை கையாளும் நிலைக்கு உயர்ந்த இவரின் வீழ்ச்சி இலங்கையின் ஆழமான அரசியலமைப்பின் தோல்வியாகவே கருதப்படுகிறது. சுரேஷ் சாலையின் பலம் என்பது ராஜபக்ச குடும்பத்துடனான, குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவுடனான மிக நெருக்கமான பிணைப்பிலிருந்து தொடங்கியது. 2005 ராஜபக்சக்களின் ஆட்சியை கைப்பற்றிய போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவின் நிழலாக செயற்பட தொடங்கிய சாலே இராணுவ புலனாய்வு பிரிவின் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்த காலத்தில் களமுனைக்கு அப்பால் நிழல் போர் ஒன்றை நடத்தியதில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. அந்த காலகட்டத்தில் நடந்த பல மர்மமான கடத்தல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களின் பின்னணியில் புலனாய்வு பிரிவின் ஒரு பிரிவினர் இயங்கியதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சாலையின் அதிகார வளர்ச்சி என்பது வெறும் இராணுவ பதவி உயர்வு அல்ல, அது அரசியல் அதிகாரத்துடன் பிணைந்த ஒரு கட்டமைப்பு. 2015 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இவர் மலேசியாவுக்கு தூதரக பணிக்காக அனுப்பப்பட்டாலும் 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்பில் மீளவும் முக்கியத்துவம் பெற்றார். கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் சிவில் அதிகாரியாக மட்டுமே வகிக்கக்கூடிய அரச புலனாய்வு சேவையின் தலைமை பதவிக்கு ஒரு இராணுவ அதிகாரியான சுரேஷ் சாலே நியமிக்கப்பட்டது இலங்கையின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு அசாதாரண நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. சாலையின் வரலாறு என்பது மர்மங்களும் இரத்தக்கரைகளும் படிந்தது. அவரை ஒரு தொழில்முறை அதிகாரி என்பதை தாண்டி அதிகாரத்தின் கருவி என விமர்சகர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அவர் மீதான விமர்சனங்களை 3 முக்கிய கட்டங்களாக பிரித்து நோக்க முடியும். முதலாவதாக 2009ற்கு முன்னும் பின்னும் கொழும்பிலும் வடக்கிலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் ஒடுக்கப்பட்ட விவகாரம். லசந்த விக்ரமதுங்க படுகொலை முதல் பிரகீத் எக்னலிகிட கடத்தல் வரை இராணுவ புலனாய்வு பிரிவின் மீது நீளும் விரல்கள் அனைத்தும் சாலையின் நிர்வாக காலத்தை நோக்கியே சுட்டுகின்றன. வெள்ளைவன் கலாச்சாரம் என்பது இலங்கையில் ஒரு கருப்பு பக்கம் என்றால் அதன் பக்கங்களை எழுதியவர்களில் ஒருவராக சாலே கருதப்படுகின்றார். இரண்டாவதாக 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல். இதுவே சாலையின் வாழ்நாளில் மிகப்பெரிய கரையாக மாறியது. 269 உயிர்களை பலிகொண்ட அந்த பேரழிவுக்கு முன்னதாக தாக்குதல்தாரிகளான சஹ்ரான் ஹாசிம் குழுவினருடன் சாலை தொடர்பில் இருந்ததாக பிரித்தானியாவின் சேனல் பூ ஆவணப்படம் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியது. அசாத் மௌலானா என்ற சாட்சியின் வாக்குமூலம் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக திட்டமிட்டு இந்த தாக்குதல் அனுமதிக்கப்பட்டதா அல்லது தூண்டப்பட்டதா என்ற சந்தேகத்தை உலக அரங்கில் உறுதிப்படுத்தியது. தாக்குதலுக்கு முன்னர் இந்திய புலனாய்வு அமைப்புகள் வழங்கிய எச்சரிக்கைகளை சாலையின் தலைமையிலான SIS வேண்டுமென்றே புறக்கணித்ததா என்ற கேள்வி இப்போதும் நீதிக்காக காத்திருக்கும் கத்தோலிக்க திருச்சபையினரால் கேட்கப்படுகிறது. இலங்கையில் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் எப்போதுமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகவே கருதப்பட்டனர். தேசிய பாதுகாப்பு என்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி எத்தகைய குற்றத்திலிருந்தும் அவர்கள் தப்பித்துக் கொள்ளும் கலாச்சாரம் நிலவியது. ராஜபக்சக்களின் அதிகார மகுடத்தில் ஒரு வைரமாக இருந்த சாலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலும் தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் தொடர்ச்சியான அழுத்தம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் போர்க்குற்ற விசாரணைகளுக்கான தீர்மானங்களுக்கு அமைய சாலைவை சுற்றி மெல்ல மெல்ல ஒரு வலைப்பின்னல் உருவாகியது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் குறித்த முறையான விசாரணைகளை முன்னெடுத்த சாணி அபேசேகர் மற்றும் ரவி செனவிரத்தின போன்ற நேர்மையான அதிகாரிகளை பழிவாங்கியதிலும் அவர்களை சிறைக்கு அனுப்பியதிலும் சாலையின் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அதிகாரத்தை கொண்டு உண்மைகளை மூடி மறைக்கலாம் என்ற நம்பிக்கை ஆட்சி மாற்றத்தின் பின் மெல்ல மெல்ல சரிந்து போனது. தற்போது சாலே கைது செய்யப்பட்டிருப்பது தென்னிலங்கை அரசியலில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தல்களின் போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர்வதாகவும் தவறிழைத்து அதிகாரிகளை தண்டிப்பதாகவும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இப்போது செயல் வடிவம் பெறத் தொடங்கியுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் புதிய தலைமைத்துவம் கிடப்பில் போடப்பட்டிருந்த பல முக்கிய கோப்புகளை தூசு தட்டியதன் விளைவாகவே இந்த கைது, குறிப்பாக தாக்குதல்தாரிகளும் புலனாய்வு துறைக்கும் இடையேயான தொடர்பு இப்போது சட்டபூர்வமாக ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது.
சாலையின் கைது என்பது வெறும் ஒரு நபரின் விடுதலை அல்ல, அது இலங்கையின் பல தசாப்த கால நிழலுலகின் அரசியலின் அஸ்திவாரத்தை தவிர்க்கும் ஒரு முயற்சியாகும். சாலையின் கைது ஒரு சித்தாந்தத்தின் தோல்வி. சிங்கள பெருந்தேசியவாதத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு அதிகாரத்தை தக்க வைக்க சொந்த நாட்டு மக்களையே பலி கொடுக்கும் நிலைக்கு சென்று ஒரு அதிகார அமைப்பிற்கு விழுந்த பலத்த அடியது. இருப்பினும் இந்த விசாரணை எந்தளவுக்கு நேர்மையாக நடக்கும் என்ற சந்தேகம் சமூக அவதானிகளாக இருக்கும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழாமல் இல்லை. சாலை போன்றவர்கள் வாய் திறந்தால் அது இலங்கையின் பல முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முகத்திரையை கிழிக்கும். எனவே இந்த விசாரணை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் இடையில் முடக்கப்படுமா அல்லது உண்மையான குற்றவாளிகளை நோக்கி நகருமா என்பதே இப்போதைய கேள்வி. சாலையின் கைதால் மட்டும் நீதி கிடைத்து விடாது. அவருக்கு பின்னால் இருந்த அரசியல் மூளைகள் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும்போதே உண்மையான பிராயச்சித்தம் நிகழும் என்பதே இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகும். சுரேஷ் சாலை என்பவர் இலங்கையின் கருப்பு பக்கங்களின் ஒரு பங்காளி மட்டுமல்ல, அந்த பக்கங்களை வடிவமைத்தவர்களில் ஒருவர். இவரின் கைது பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள குடும்பங்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கையை தந்துள்ள போதிலும் முழுமையான நீதி என்பது தண்டனை வழங்கப்படுவதில் தான் உள்ளது. ஒரு நாடு தனது இருண்ட காலத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் இத்தகைய அதிகார மையங்கள் உடைக்கப்பட வேண்டும். அதிகார நிழலில் ஒளிந்திருப்பவர்கள் சட்டத்தின் வெளிச்சத்திற்கு வரும்போதுதான் இலங்கை உண்மையான ஜனநாயகத்தை நோக்கி நகர முடியும். இந்த விடயம் மிகப்பெரிய பார்வைகளையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் சுரேஷ் சாலையின் கைது என்பது வெறும் ஒரு தனிநபருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை மட்டுமல்ல, இது இலங்கையின் அரசு இயந்திரத்திற்குள் புரையோடி போயிருக்கும் நிழலுலக கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால். பல தசாப்தங்களாக இலங்கையின் பாதுகாப்பு துறை என்பது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு புனிதமான கட்டமைப்பாக சிங்கள பெருந்தேசியவாதம் கட்டமைத்து வைத்திருந்தது. இதன் போலி முகத்துறை கிழிக்கப்பட்டிருப்பதானது. இலங்கையின் பாதுகாப்புத்துறை என்பது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது என்ற முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கின்றது. ஒற்றை சொல்லில் சொல்வதாக இருந்தால் இத்தகைய கொடூரமான மனித உரிமை மீறல்களையும் அரசியல் படுகொலைகளையும் மூடி மறைப்பதற்கான ஒரு போர்வையாக பயன்படுத்தப்பட்டது. சாலை போன்ற அதிகாரிகள் இந்த திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு சட்டத்தின் நோட்டுகளையும் அரசியல் அதிகாரத்தின் பலத்தையும் பயன்படுத்தி ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசத்தை தங்களை சுற்றி உருவாக்கி வைத்தனர். இந்த நடவடிக்கை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், இலங்கையின் தண்டனையிலிருந்து விலக்கு பெறும் கலாச்சாரத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டுவிக்கிறது. இதுவரை போர்க்குற்றங்கள் அல்லது அரசு பயங்கரவாதம் குறித்த குற்றச்சாட்டுகள் எழும்போதெல்லாம் அவை இராணுவத்தின் மன உறுதியை குலைக்கும் முயற்சி என முத்திரை குத்தப்பட்டு தள்ளப்பட்டது. ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் போன்ற ஒரு உள்நாட்டு பேரழிவிலேயே இத்தகைய அதிகாரிகளின் பங்கு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுக்கும் போது அந்த புனித பிம்பம் உடையத் தொடங்குகிறது. சாலையின் கைது அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற செய்தியை ஏனைய அதிகார மையங்களுக்கு உரக்கச் சொல்லுகிறது. இருப்பினும் நாம் ஒரு முக்கியமான யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சுரேஷ் சாலை என்பவர் ஒரு மாபெரும் இயந்திரத்தின் ஒரு சிறிய பாகம் மட்டுமே. அவருக்கு உத்தரவுகளை பிறப்பித்தவர்கள் யார்? அவருக்கு அரசியல் பாதுகாப்பை வழங்கியவர்கள் யார்? மற்றும் இந்த வன்முறை சங்கிலியால் பலனடைந்தவர்கள் யார்? இது போன்ற கேள்விகளுக்கான விடைகள் இன்னும் இருட்டிலேயே உள்ளது. சாலை போன்றவர்கள் ஒரு தற்காப்பு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு விசாரணைகள் அவர்களை தாண்டி அரசியல் தலைவர்கள் அடையாளம் தடுக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளது. இலங்கையின் நீதித்துறை மற்றும் காவல்துறை இந்த அரசியல் அழுத்தங்களை தாண்டி உண்மையான சூத்திரதாரிகளை நோக்கி தன் கரங்களை நீட்டுமா என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய வினாக்குறி. முடிவாக இந்த போராட்டம் என்பது ஒரு அதிகாரிக்கு தண்டனை பெற்று தருவது மட்டுமல்ல, இலங்கையின் சிதைந்து போன ஜனநாயக மாண்புகளை மீட்டெடுக்கும் ஒரு நீண்ட பயணம். கடந்த கால கசப்புகளையும் கருப்பு பக்கங்களையும் அப்படியே மூடி வைத்துவிட்டு ஒரு நாடு முன்னேற முடியாது. உண்மைகளை தேடுவதும் அந்த உண்மைகளை ஒப்புக்கொள்வதும் மட்டுமே ஒரு சமூகத்தின் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். சுரேஷ் சாலையின் சிறைவாசம் அந்த நீண்ட பயணத்தின் ஒரு தொடக்க புள்ளியாக அமையட்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீருக்கு வரும் மன்னிப்பு மட்டும் போதாது. அதிகார அடுக்குகளில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு கருப்பு பக்கங்களின் பங்காளியும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதே காலத்தின் கட்டாயமாகும்.